மத்தியானம் உச்சி வெயில்ல ஒரு தரமான சம்பவங்க. இந்த டிராக்டர்ல ஆம மாட்டக்கூடிய 2 சைடு பின்னுல ஒரு சைடு பின்னு கட் ஆயிட்டு ஒரு சைடு பின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ லூஸா இருக்கிற பின்னை டைட் பண்ணணும், கட்டான பின்னை புதுசா போடணும். இதுதான் வேலை. ஸோ வாடிக்கையாளர் வண்டியை விட்டுட்டு போயிட்டாரு. நம்மளுமே வேலையை ஆரம்பிச்சோம். வேலையை ஆரம்பிச்சோடனே நான் என்ன நினைச்சேன், அசால்ட்டா இந்த புது பின்னை போட்டுடலாம் கட்டான இடத்துல. அந்த மாதிரி பழைய பின்னை நம்ம லைட்டாக சரக்கேற்றி லேத்தில் டேர்னிங் பண்ணி டைட்டாகவும் மாட்டிடலாம், ரொம்ப ஈஸி தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இப்போ நான் கழட்டிட்டு இருக்கேன்ல பாடியிலேருந்து இந்த போல்ட்டு, இதில் பார்த்தீங்கன்னா 2 போல்ட்டு அட்டன் டைமில் கட் ஆகிட்டு. காரணம் என்னென்னா இதெல்லாம் ரொம்ப பழைய வண்டியாக போயிடுச்சு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கட்டுறதுனால துரு பிடிச்சதுனால கட் ஆகிடுச்சிங்க. ஸோ அதை வெல்டிங் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்களேன், இந்த கட்டான பின்னை சுத்தமாக நவுரலைங்க. ஏற்கனவே லூஸாக இருக்க பின்னாது பரவாயில்ல, இந்த கட்டான பின்னை நான் எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிட்டுங்க. என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப பிடிச்சி போச்சு, துரு பிடிச்சிருச்சு. சரிங்களா, நான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீட் பண்ணி தட்டி பார்த்தா வரல. கடைசி கட்டமாக இந்த கட்டான பின்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி கரைக்க ஆரம்பிச்சிட்டேன். கரைச்சி தட்டினா கூட வரலைங்க, அவ்வளோ டைட்டு, செம்ம டைட்டு. ஆனால் அந்த பாடி டேமேஜ் ஆகாமல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பழுக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்துட்டேன். இந்த வேலை ஓனருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிராக்டர் வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி